ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நித்திய ராஜாவாம் கர்த்தர் இயேசுவின் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை பாருங்கள். அன்றைய கொரிந்து சபையில் இந்த பிரச்சனைகளை இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலும் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளோடு கூட ஆவியானவர் நமக்கு ஒப்பிட்டு பேசுவதை நாம் காணலாம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா அல்லவா? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. ஆமென். அன்பானவர்களே, அன்றைக்கு கொரிந்து சபையில் நான் பவுலை சேர்ந்த கூட்டத்தார், நான் அப்பொல்லோவை சேர்ந்த கூட்டத்தார், நான் பேதுருவை சார்ந்த கூட்டத்தார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்பட்ட அப்போஸ்தலர் பவுல் அந்த இடத்துல போய், யார் அந்த பவுல், யார் அந்த அப்பொல்லோ, யார் அந்த கேபா? இவர்களா தன் உயிரை உங்களுக்காக கொடுத்து உங்களை மீட்டு கொண்டவர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய அந்த உத்தமமான உன்னதமான ஊழிய பாத்திரங்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவு இல்லாமல் போனதுனால, சத்தியத்தை அறிகிற அறிவில் ஏராளமான கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறதுனால அவருடைய சபைகளைத்தான் பெருமையாய் பேசிக்கொள்கிறார்கள், சபை பெயர்களை பேசிக்கொள்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அநேக பிரசங்கமார்களின் கூட்டத்தார் என்று பல பேர் சொல்லிக் கொள்வார்கள். நான் இந்த ஊழியக்காரருடைய கூட்டம், நான் அந்த ஊழியக்காரருடைய கூட்டம், நான் இந்த ஊழியக்கார கூட்டம், நான் அந்த ஊழியக்கார கூட்டம் என்று எல்லாரும் சொல்லிக் கொள்வார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? நாம் மாம்சீகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது தவிர நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டவில்லை. நாம் ஆவிக்குரிய மனிதர்கள் என்பதை காட்டவில்லை. ஆகவே அன்பானவர்களே, ஆவியானவரால் நாம் தொடப்படுவோம் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்றுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். அநேக ஊழியக்காரர்கள் பல விதமான ஊழியங்களை செய்யலாம். ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவங்களிலே செயல்படலாம். ஆனால் தேவன் தானே மேலானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே மகிமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், ஆராதனைக்குரியவர், புகழுக்குரியவர், உயர்த்தப்பட வேண்டியவர். ஆகவே அதை அனுதினமும் நாம் கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்துவதில், நான் அவருடையவன் என்று சொல்லிக்கொள்வதில் தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியும். ஆகவே அற்பமான, பொய்யான, போலியான, மாம்சிகமான இப்படிப்பட்ட குப்பைத்தனமான வாக்குவாத கூட்டங்கள் எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, பிதாவுக்கே மகத்துவம், ஆவியான தேவனுக்கே துதியும் புகழும். நாம் எந்தெந்த சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. கிறிஸ்து இயேசுவை சார்ந்தவர்கள், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்பதுதான் மேலானது. என்றால் ஆண்டவர் இயேசு தன் உயிரை நமக்காக கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவருக்கே நித்திய மகிமை. செயல்படுவோமா? சாட்சியா இருப்போமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் அல்லவா நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம். ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுத்து எங்களை சொந்தமாக்கி கொண்டாரே. நாங்கள் யார் யாருக்குரியவர்களோ என்ற குப்பைத்தனமான பேச்சுக்களை பேசி காலத்தை கழித்ததற்காக மன்னிங்க. நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்குரியவர்கள், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிறதெல்லாம் எங்களுக்கு மேலான ஒரு கனம் கிடைக்கும். உம்மை நாங்கள் என்றைக்கும் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.